மணப்பாற மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு பொறியாளர் திரு ஆர் கிரிபிரசாத் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண்மையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்தை சேர்ந்த வேளாண்மையாளர் திருமதி பி விஜயலட்சுமி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மூலிகை பயிரான துளசியின் சாகுபடி குறிப்புகள். தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வரகு உணவுப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் கூடுதல் லாபத்தை ஈட்ட ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கான பயிற்சிகளை வேளாண் அறிவியல் நிலையங்கள் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திருமதி பி விஜயலட்சுமி அவர்கள் தரும் செய்திகள். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாட்டுக்கு தேவையான பில்லுங்கெல்லாம் போட்டுருவோம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, சேல்ஸும் பண்ணுவோம், பில்லு கரணையாகவும் கொடுப்போம். நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆடு, மாடு, கோழி. கோழி முதல் வளர்க்குற, ஆடு மாட்டுக்கு தான் மெயினாக பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆடு வளர்த்தோம். ஆடு வளர்த்து அப்புறம் ஏனாத்தூர் பயிற்சி மையத்துக்கு போனோன்னே அங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, கோழி வளர்க்கலாம் அப்படின்ட்டு. அவங்களே கோழி குஞ்சும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து நாங்கள் வளர்த்தோம். முதல் கொஞ்சமாக தான் வளர்த்தோம். அது எப்படி பார்க்கணும், அதில் கொஞ்சம் எங்களுக்கு லாபம் மாதிரி தெரிஞ்சது. அதனால் அவங்கக்கிட்டே அடிக்கடிக்கு வாங்கி நாங்கள் வளர்த்துன்னு வரோம். இங்கேயே கோழிங்க சேல்ஸ் பண்ணிவிடுவோம். வெளியே எங்கே எடுத்து போக மாட்டோம். இங்கேயே ஆளுங்க வந்து வாங்கி போயிடுவாங்க. முட்டையும் கொடுப்போம். கோழி வந்து 1 கிலோ 180 ரூபாய்க்கு கொடுக்குறோம். க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னாலும் இங்கே ஆள் இருக்காங்க, அவங்கக்கிட்டே க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம்.
முட்டையும் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு முட்டை வந்து 10 ரூபான்னு கொடுக்குறோம். ஏன்னா பயிற்சி மையத்தில் கால்நடை வளர்ப்பு பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, கோழி வளர்ப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. கால்நடை வளர்ப்பு என்னென்ன தீவனம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. கோழி வளர்ப்புலையும் தீவனம் இப்படி போடணும், ஊசி வைக்கணும், தீவனம் வைக்கணும், அதுபடி சொல்லி நிறைய 2 பயிற்சி போயிருக்கேன் ஏனத்தூரில். அப்புறம் கீரைகள்லாம் போட்டிருக்கோம். எதுவும் ஆர்கானிக் முறையில் தான் பண்ணுறோம். எங்கள் கிணங்கு போட்டோம்னா இங்கே ஜனங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் எடுத்து போய் வெளியே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆளுங்க தான் பற்றாக்குறையாக இருக்காங்க, வேலை செய்ய முடியல, அதனால தான் ஆளுங்க பற்றாக்குறையாக இருக்காங்க. அதனால் இப்போ ஏதோ தேவை எங்களால் முடிஞ்சது வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். பொதுவாக ஆளுங்களை கூப்பிட்டு எதுவும் செய்கிறது கிடையாது. அப்புறம் மாடு ஏதோ இங்கே சொசைட்டிலே ஊற்றிடுறோம். பால் 1 லிட்டரு 35 ரூபான்னு கொடுக்குறாங்க, எடுக்கிறாங்க. எங்களுக்கு 30 ரூபா தராங்க, அவங்க கொடுக்குறது 35 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஏதோ தேவையான மாடு வரைக்கும் நாங்கள் வச்சுன்னு எந்த ஊசி கீசிலாம் எதுவும் போகிறது கிடையாது. நாங்களே அப்படியே பராமரிக்கிறதுனால எந்த நோய் நொடியும் எதுவும் வர்றது கிடையாது. கோழிங்களும் அதே மாதிரி எந்த மருந்துக்கு இருந்தும் எதுவும் போகிறது கிடையாது. நாங்கள் சுத்தமாக பராமரிக்கிறதுனால எந்த தொல்லையும் இல்லை, நல்லா இருக்குது. சிறுகீரை முளைக்கீரை போடுவோம், மிளகா செடி நட்டுப்போம். ஏதோ எங்களுக்கு தேவையான பேருக்கு வெட்டுன்னு மீதி வெளியே கொடுப்போம். எதுவும் மருந்தெல்லாம் பூச்சி மருந்தெல்லாம் போட மாட்டோம், ஆர்கானிக் முறையில் பண்ணிவிடுவோம். வாழைக்கன்று நட்டுருக்கோம், பில்லு கரணை இருக்குது, பில்லும் இருக்குது. இது இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எதுவும் நாங்கள் தூக்கின்னு போய் திரியணும்னு அவசியம் கிடையாது, இங்கே வந்து ஜனங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. மேலும் விவரங்கள் பெற திருமதி பி விஜயலட்சுமி அவர்களை 09840690222 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. முக்கிய பயிர்கள்: நெல், உளுந்து. நெல் தரிசு பயிர்களில் பூக்கும் தருணத்தில் இலைவழி தெளிப்பாக பயிர் அதிசயம் 1 ஏக்கருக்கு 2 கிலோ DAP கரைசல் 2% பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்கவும். உளுந்தில் ADT 5 ரகத்தினை பயிர் செய்தால் நல்ல மகசூலை பெறலாம். கால்நடைகளுக்கு புல் மீது உள்ள பனித்துளிகள் காய்ந்த பிறகு மேய்ச்சலுக்கு விடுவதால் ஒட்டுண்ணி புழுக்கள் தாக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் துளசி ஒரு நறுமண இலையாகும். இது இருமல், சளி நோய், தோல்வியாதி மற்றும் வயிற்றுப்போக்கினை குணப்படுத்த பயன்படுகின்றது. இத்தகைய மருத்துவ குணமிக்க துளசியின் சாகுபடி குறிப்புகளை இங்கு காண்போம். துளசியின் வகைகள்: பசுமை வகை துளசி, ஊதா வகை துளசி. மண் மற்றும் தட்பவெப்பநிலை: மணல் கலந்த பசலை மண் மற்றும் உயர் வெப்பநிலையில் நன்கு வளரும். அறுவடை மற்றும் மகசூல்: முதல் அறுவடை நடவு செய்த 90 நாட்களுக்கு பிறகு செய்ய வேண்டும். பிறகு ஒவ்வொரு 75 நாட்களுக்கு பிறகும் அறுவடை செய்யலாம். துளசி 1 வருடத்திற்கு 1 ஹெக்டருக்கு 10,000 கிலோகிராம் வரை அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இன்றைய தாவர பகுதியில் வரகு உணவுப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள். சிறுதானிய வகைகளுள் ஒன்றான வரகு தமிழ்நாட்டில் பாரம்பரிய உணவாக பயன்பாட்டில் இருக்கிறது. இது வறட்சியை தாங்கியும் நன்செய் நிலங்களிலும் நன்கு வளரும். மேலும் வரகில் மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்களையும் தயார் செய்யலாம். வரகிலிருந்து வரகு சமோசா மிக்ஸ், வரகு காராசேவ் மிக்ஸ், வரகு முறுக்கு மிக்ஸ், வரகு அரிசி பிரியாணி மிக்ஸ் போன்ற மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை தயார் செய்யலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டைகோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டைகோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்து பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1க்கு 1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25வது நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1ற்கு மேல் தென்பட்டால் 10லிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும்.
டீரைகோ கிரமாடைடியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல் 0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3 to 4 முறை வயலில் விட வேண்டும். இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொல்ல மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெல்லம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன் காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் இதர ரகம் வேலூரில் குறைந்தபட்சமாக 2769 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3402 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1880 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மக்காச்சோளம் மஞ்சள் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், திட்டக்குடியில் குறைந்தபட்சமாக 1520 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1560 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் ASD 16 தென்காசியில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்சமாக 1532 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2048 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்சமாக 2600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் சூப்பர் பொன்னி செய்யாறுவில் குறைந்தபட்சமாக 1050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1816 ரூபாய்க்கும், கலவையில் குறைந்தபட்சமாக 1566 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1719 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் IR 50 அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1519 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1825 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் சிவப்பு தேவக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1550 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4200 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3402 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. புளி தருமபுரியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கருப்பு உளுந்து இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சமாக 6139 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6333 ரூபாய்க்கும், சின்ன சேலத்தில் குறைந்தபட்சமாக 6169 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6569 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. காராமணி இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4270 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 3600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5250 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மஞ்சள் கிழங்கு பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 6129 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6899 ரூபாய்க்கும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 5255 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7329 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும்,
அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சொரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 47 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 33 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 110 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 150 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 528 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 294 ரூபாய்க்கும், சராசரியாக 476 ரூபாய்க்கும். சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 512 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 298 ரூபாய்க்கும், சராசரியாக 365 ரூபாய்க்கும். கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 535 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 363 ரூபாய்க்கும், சராசரியாக 484 ரூபாய்க்கும். ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 338 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 335 ரூபாய்க்கும், சராசரியாக 336 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பல்முனை கச்சாப்பட்டி கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3650 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3550 ரூபாய்க்கும், சராசரியாக 3607 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2 மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.4 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 23.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 46.5%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.4%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.3 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 456.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 885 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள்.
இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டமானது மண்ணரிப்பை தடுக்கவும், மழைநீர் சேகரிப்பை மேம்படுத்தவும் மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பயன்படுகிறது. மேலும் இத்திட்டமானது வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பயன்படுகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் இம்மாவட்டம் மேம்பாட்டு பொறியாளர் திரு ஆர் கிரிபிரசாத் அவர்கள். சூரிய சக்தி கொள்கையை சிறப்பான முறையில் செயல்படுத்த. என் பேர் ஆர் கிரிபிரசாத். நான் மாவட்ட நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டம் 2 திருவாலங்காடு ஒன்றியத்தில் வளர்ச்சி அணி உறுப்பினராக பொறியாளராக பணியாற்றி வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு ஜெர்மன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, குளோபல் பொசிஷன் சிஸ்டம் ஜிபிஎஸ்ன்ட்டு. இந்த ஜிபிஎஸ் சிஸ்டமானது உலகத்தில் ஒரே ஒரு புள்ளியை தான் குறிக்கக்கூடிய ஒரு நம்பரை காட்டக்கூடிய ஒரு யூனிக் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தின் மூலம் இது செய்கிற ஒவ்வொரு பணிகளை நாங்கள் வந்து குறிப்பிடுறோம். இதில் லேட்லாங் காட்டப்படுது. இந்த லேட்லாங் மூலமாக இந்த ஒரு பணி தான் இது குறிக்கும். இது டூப்ளிகேஷன் ஆகாமல் ஒரே பணி இது காட்டும். இது வேறு இடங்களில் மாறும்போது வேறு நம்பர் வந்துடும். இது நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலமாக சேட்டலைட் மூலமாக, இது சேட்டலைட் மூலம் கண்ட்ரோல் ஆகுது. இது நம்ம வந்து கூகுள் எர்த் சிஸ்டம் மூலமாக நம்ம வீட்டில் இருந்து கூட இந்த இடத்த பார்க்க முடியும். இந்த பாயிண்ட்டை நம்ம லொக்கேட் பண்ணால் கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ஒர்க் வந்து அக்யூரேட்டாக செய்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. இந்த ஜிபிஎஸ் மீட்டர் மூலமாக நாங்கள் எடுக்கிற அந்த பாயிண்ட்டை வச்சு சேட்டலைட் மூலமாக வீட்டில் இருந்தோ ஆஃபீஸ்லேருந்தோ நாங்கள் மானிட்டர் பண்ண முடியும். இந்த ஒர்க் இங்கே தான் நடந்திருக்குன்றதை இது தெளிவாக காட்டும். ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு தனித்தனி நம்பர் வரும். இதன் மூலமாக இந்த பணி 7A செய்யப்படுறதை மேலேருந்து நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஒரு இடத்துக்கு ஒன்று தான் இருக்கும். உலகத்துக்கே இது ஒரு பாயிண்ட்டு தான் இந்த இடம். இது வந்து நல்லா அக்யூரேட்டானது. 5 மீட்டர் நகர்ந்தால் கூட வேற ஒரு பாயிண்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதன் மூலம் நாங்கள் தெளிவாக செய்கிறோம். மேலும் விவரங்கள் பெற திரு ஆர் கிரிபிரசாத் அவர்களை 09884416431 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்செங்க பகுதியில் புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் காமராஜர் நகரை சேர்ந்த வேளாண்மையாளர் சம்பத் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் எண்ணெய் வித்துக்களான ஆமணக்கு பற்றிய சாகுபடி குறிப்புகள்.
வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் KP சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.